ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்துட்டு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணால் எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நம்ம எந்த ஒரு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து வடிகட்டுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை மிக்ஸ் பண்ண முடியும். அந்த வெல்லமும் நல்லா கரையணும். இப்போ கெட்டியமாக இருக்குது. இன்னும் கூட நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடணுங்க. அந்த வெல்லம் இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சிடணும். இப்போ வந்துட்டு ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடான பிறகு நம்ம கொஞ்சமாக முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த அல்வாக்கு சேர்க்கறதுக்காக. ஸோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. அதை அந்த பேன்லேயே வந்துட்டு நம்ம அந்த மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இப்போ அடுப்பு ஆனில் இருக்குது. இப்போ நம்ம வடிகட்டி சேர்க்கும் போது இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கெட்டியமாக ஆகிடும். ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வடிகட்டிக்கணும். இங்கே பாருங்கள், சீக்கிரமாக அது வந்து வெந்துடும். அதனால தான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு நான். இப்போ வந்து அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் ஃபுல் லோவில் வச்சுருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணும். இந்த மாதிரி விஸ்கில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா வெந்துட்டே வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அந்த திக்னஸ் வந்துகிட்டே இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளந்து விட்டுட்டே இருக்கும்போது எங்கேயுமே கெட்டி பிடிக்காமல் இருக்கும். இல்லைனா வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். ஸோ வேகாது. அதனால தான் இப்போ வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் கொடுத்துருச்சு பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஸ்பேச்சுலா வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நம்மளுக்கு வந்து நல்லா அது சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. இப்போ கெட்டியாகிடுச்சு. நெய் வந்து நடுநடுவில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நெய் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த நெய் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும் பாருங்கள். இப்போ எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குது. ஃப்ளேவருக்காக வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. எப்போவுமே குலோப் ஜாமுன் தான் செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். எனக்கு மொத்தமாக வந்துட்டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுங்க. ஸோ நல்லா அந்த பேன்லேருந்து தனியாக வர அளவுக்கு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். ஸோ நல்லா கலந்து விட்டுங்க. நல்லா அந்த நெய் வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ருசியாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் நம்ம. அதையுமே நல்லா எல்லா பக்கம் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். ஓகேங்க, சூப்பரான குலோப் ஜாமுன் மிக்ஸ் அல்வா ரெடி.